நாங்கள் பொதுவாக மதுரைக்காரங்க, எங்களுக்கு வந்து இந்து முஸ்லீம் கணக்கெலாம் கிடையாது. நினச்சா பள்ளிவாசல் போவோம், நினச்சா கோயிலுக்கு போவோம். ஒரு தூரம் கோயிலுக்கு கிடக்கிறாலும் கிடையாது, நினச்சா பள்ளிவாசல் போகிறோம் கிடையாது. இஷ்டம் போல் போகிறது தான். எங்களுக்கு ரெண்டும் ஒன்று தான். மதுரை ஆட்சி மீனாட்சி ஆட்சின்னு சொல்கிறோம். முருகன் இருப்பார், இங்கே அல்லாமல் இருப்பார். முருகன் மாநாடு என்ற பெயரில் கலவரக்காரர் நடத்துகிற மாநாடு இன்றைக்கு தோல்வியை தழுவிருக்கிறதுக்கு உதாரணம் தான் மக்கள் திரண்டுகின்ற இந்த காட்சி. ராமருக்கு அங்க நடத்தின மாதிரி இங்க முருகன் பெயரை சொல்லி கலவரம் தூண்ட வரும் இந்த காவி கும்பல் நிச்சயமாக தமிழக மக்களால், மதுரை மக்களால் ஓட ஓட விரட்டப்படுவார்கள் என்பது நிச்சயம். உண்மையான முருக பக்தர்கள் தமிழர்கள் நிச்சயமாக ஏமாறக்கூடாது. மதவெறி பாஜகவை புறக்கணிக்க வேண்டும். அவர்களது அரசியல் நிகழ்ச்சிகளை புறக்கணித்து நாம் நம்முடைய முருகனோடு நாம் இருப்போம். முருகனின் கலாச்சாரத்தை நாம் உயர்த்தி பிடிப்போம். அறுபடை வீடுகளையும் நாங்கள் இது பண்ண போகிறோம், சக்தி ஏற்ற போகிறோம்னா, அப்போ ஏற்கனவே காலங்காலமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அறுபடை முருகங்களுக்கு சக்தி இல்லாமல் செயலிழந்து போய் உட்காந்துருக்காங்க. முருகனை மீட்கல, முருகனை வச்சு இங்கே அரசியல் பண்ண நினைக்கிறாங்க. அதை வன்மையாக கண்டிக்கும் விதமாக இன்று மதுரையில் தொடங்கிய இந்த மனித சங்கிலி தமிழகம் எங்கும் நடக்கும். அவங்களோட கனவுகள் நிறைவேறாது. உண்மையிலேயே நம்ம முருக பக்தர்களாக இருந்தோம் என்றால் இப்படியான ஒரு தமிழ் கடவுளை, இவர்கள் சொல்லுகிற அந்த ஆரிய கடவுளெல்லாம் வர்றதுக்கு முன்னாடியே இங்க இருந்த ஒரு தமிழ் கடவுளாக இருக்கிற முருகனை வச்சு இவங்க பண்ற அரசியலை தெளிவாக மதுரை மக்கள் புரிந்து கொள்வார்கள். முருகன் வழிபட தாராளம் வழிபட்டு அவங்க யாரும் தடுக்கல, ஒன்றும் செய்யல, இது பண்ணல. எந்த வித ஒரு இதுவுமே யாரும் எதுவும் பண்ணல. அதை வச்சு அரசியல் பண்ணவெல்லாம் ஓஞ்சி போயிட்டேன். இங்க இது கிட்டத்தட்ட பார்க்கும்போது இங்க அவங்க அடி எடுத்து வைக்கிறது அவங்களுடைய அழிவுக்கு கூட ஒரு ஆரம்பம். சாதி மறு திருமணம் செய்யுங்க, முருகனை போலவே இந்துக்களை சாதி மறு திருமணம் செய்யுங்க அப்படின்னு உங்களுடைய முருக பக்தர் மாநாட்டில் காடேஸ்வரர் சுப்பிரமணியன் தீர்மானம் போடுவாரா?